வீட்டுல இருக்கிறவங்கள எப்படியாவது இந்த காய் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கான ரெசிபி தான் இது. இந்த சூப்பை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இது முள்ளங்கியில பண்ண சூப்னு நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நல்லா பெரிய 2 முள்ளங்கி எடுத்துருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தக்காளி பாத்தீங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. மேல இருக்கிற அந்த கீரையோடவே தான் நான் கட் பண்ணிக்க போறேன். தோல் எடுக்கல, நல்லா கழுவிட்டு காயையும் அந்த மேல இருக்கிற கீரையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் முள்ளங்கி கட் பண்ண பீசஸை போட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்பதான் அந்த முள்ளங்கியோட வாசம் வரவே வராது. வெண்ணெய் இல்லைன்னா நெய்யோ இல்ல எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா கண்டிப்பா வதக்கிக்கோங்க நல்லா. இப்ப முள்ளங்கி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்ப நான் காமிச்ச அளவு தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட வேணும்னா சின்னதா ஒரு கேரட் கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி. வர கொத்தமல்லி இல்லைன்னா விட்டுருங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்துற வேண்டாங்க. உப்பு நான் இப்ப சேர்க்கல, கடைசியில தான் சேர்க்க போறேன். குக்கர் மூடி வச்சு ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காயும் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துரும். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடணுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட போறோம். நம்ம ஊத்தின தண்ணி இருக்கு, தக்காளில இருந்து வந்த தண்ணியும் இருக்கு. இப்ப இந்த கலவையை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டா தண்ணி இல்லாம போடுங்க, இல்லைன்னா மேல தெரிச்சு தெரிச்சு வரும். அதை கிளீன் பண்றது பெரிய டாஸ்கா இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை இதோட சேர்த்துட்டு வடிகட்டிக்கணும். நம்ம முள்ளங்கியும் தக்காளியும் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அது போக வர கொத்தமல்லியில சேர்த்திருக்கோம். அதனால உங்களுக்கு பெருசா சக்கை எதுவும் வராது. முள்ளங்கி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிரும். அதனால பெருசா எதுவும் வேஸ்ட் எல்லாம் ஆகாதுங்க. இப்ப இந்த சக்கையை திரும்ப ஒரு தடவை மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு அதையும் எடுத்து வடிகட்டி வச்சுக்க போறேன். இது கூட நம்ம கார்ன்ஃபிளாரோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இதுவே வந்து நல்ல திக்னஸா இருக்கும். சமையல் காலையில செய்யும் போதே இதை வேக வச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 11 மணிக்கு குடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல ஈவினிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் சமையல முடிச்சு இதை வேக வச்சு வச்சிட்டீங்கன்னா சாயங்காலமா சூப் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். திக்னஸ் பாத்துக்கோங்க, தண்ணி தேவையான சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டா இருந்தது திக்னஸ். அப்படியே இந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்புல வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். உப்பும் காரமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்க, இது யாராவது முள்ளங்கி சூப்னு சொன்னா நம்புவாங்களா? டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ப மாட்டாங்க. முள்ளங்கியோட வாசமும் சுத்தமா வரவே வராது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூடுல சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நீங்க என்ன வேணா துவிக்கலாம். பிரெட் பீசஸ் வறுத்து சேர்த்துக்கலாம், கார்ன்ஃபிளேக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்ல அப்படியே குடிச்சாலும் சூப்பரா இருக்குங்க. எதுவுமே சேர்க்க தேவையில்லை.